வாசுகி கிச்சனில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்புங்க. ஹாய் பாருங்கள். மோர் குழம்புக்கு தேவையானது வந்து ஆனியனு, தக்காளி ஒன்று எடுத்துருக்கேங்க. நான் கொஞ்சமாக தாங்க குழம்பு 2 பேர் சாப்பிட்றதுக்கு தான் நான், அதனால் எல்லா குவான்டிட்டியும் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஒரு நீங்கள் விருப்பங்க, எனக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணுன்ட்டு ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு இதை வந்து ஊற வச்சுட்டேங்க. துவரம் பருப்பு அண்டு வந்து பச்சரிசியை நான் முதல்ல வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். ஒரு 1.5 ஹவர் 2 ஹவர் ஊற வச்சு இதை நான் அலம்பி எடுத்துருக்கேன். இந்த கூடையை நம்ம அரைக்கிறதுக்கு வந்து ஜீரகம் நம்ம போடணும் அதில். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ஜீரகமும் போட்டு நம்ம அரைக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசி, ஜீரகம், இந்த பச்சை மிளகா, அப்புறமா தேங்காய் துருவல், இதையும் நம்ம கொஞ்சம் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தாங்க நம்ம தாளிக்கவே போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, இது பூசணிக்காய் மோர் குழம்புங்க. சில பேர் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கூட ஆட் பண்ணி பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சில பேர் மெது வடை இருக்குங்க இல்லையா, அது வந்து சுட்டு அதில் போட்டு வடை குழம்பு, வடை மோர் குழம்பு அப்படின்ட்டு போடுவாங்க. இன்னைக்கு என்கிட்ட வந்து பூசணிக்காய் இருந்தனால ரொம்ப நல்லா இருக்குமேன்ட்டு பூசணிக்காய் மோர் குழம்புங்க. சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸுக்கு கமெண்ட் கொடுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புது ரெசிபி வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்கேன். இது எல்லாமே வந்து என்னோடய ஓன் ப்ரிப்ரேஷன் தாங்க. நான் என்ன பண்ணுறனோ வீட்டில் அதுதாங்க, நான் புதுசாலாம் அதெல்லாம் ஆட் பண்ணுறது கிடையாது. நான் என்ன பண்ணுறனோ அதுதான் என்னோடய கிச்சனில் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொன்னாங்களோ அது தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அரைச்சிடலாம் அதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துவரம்பருப்பு, பச்சரிசி, ஜீரகம், மிளகா 5 இதை வந்து இப்போ நம்ம இதில் போட்டு அரைக்க போகிறோங்க. நல்ல ரொம்ப நல்லா கொஞ்சம் மைய வரைக்கலாம், கொஞ்சம் குறைன்னு லைட்டாக இருந்தால் போதும். பாருங்கள், கொஞ்சம் தேங்காய் துருவலுங்க, 2 டீஸ்பூனுங்க, 2 டீஸ்பூன் 2 கட்டி போட்டிருக்கேன். ஸோ இது இப்போ போட்டுட்டு அரைப்போம். கொஞ்சம் இதில் வந்து கேர்டு நான் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, மோர் குழம்பு இல்லைங்களா, தயிர் குழம்பு சொல்லலாம். இந்த பாருங்க, இந்த கேர்ட்லேருந்து ஒரு 2-3 டீஸ்பூன் போட்டே அரைச்சிருவோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஓகேங்களா, பெருங்காயமும் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கொஞ்சம் மோர், ஓகேங்களா, ரொம்ப போடலை, நம்ம அப்புறமா இது பண்ணிக்கலாம். கடைசியில் ஒரு அடி அடித்து நம்ம அதில் இவ்வளோதாங்க. இப்போ இதில் அரைக்கும். மஞ்சத்தூள் போடுறவங்க இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, வெள்ளையாக வேணும்னா மஞ்சத்தூள் போட வேண்டாம். எனக்கு ஒயிட்டாக தாங்க இங்கே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதான் நான் அரைச்சிட்டேங்க. அரைச்சி தேங்காய் சீரகம்லாம் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோமோ இப்போ நம்ம தாளிக்கணுங்க. ஏன்னா மற்றது எல்லாம் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தாளிக்கலாம். ஓகேங்களா, எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் வத்தல், ஓகேங்களா. இப்போ புரியுதுங்களா. இப்போ நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிப்பு போட்ட உடனே கட்ட நல்லா பொரியுது பார்த்தீங்களா. பொரிஞ்சது இப்போ வெங்காயம் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் போட்டுடலாமா, செவந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுருவோங்க. பெருங்காயம் கொஞ்சம் மோர்லேயே போட்டு அரைச்சிட்டேன், அதிகமாகிடும். இதை நல்லா வதக்கிடுங்க, நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் மோர் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். வதங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வதங்கன்னா இந்த பூசணிக்காவும் போடணுங்க.
கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி. ஓகேங்களா? கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஓகேங்களா? சால்ட் போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம இந்த பூசணிக்காய் வடவும் போட்டுருவோம். ஓகே, போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வைக்கணுங்க. இது நல்லா தக்காளி நல்லா குழைய வதங்கிது. இந்த மாதிரி இருந்தால் தாங்க குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட் ஏற்கனவே போட்டுட்டேன். இப்போ தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுருவோம். தண்ணி 1 கப்புங்க. இப்போ அதை மூடி வச்சுருவோங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. இன்னும் வேகலை, 10 நிமிஷம் ஆகும். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குங்க. சூப்பராக வந்துச்சு பூசணிக்காய். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சு விழுது இருக்கு இல்லைங்களா, இந்த பாருங்க. இது நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதும் நல்லா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த கர்டை மிக்ஸ் பண்ணி நம்ம போடுவோம். நல்லா கொதிக்குதுங்க. இந்த டைமில் கர்டை நல்லா அப்படி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்படியே பாருங்க, அப்படியே மோர் குழம்பு அப்படியே கம 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 கமன்னு வாசனைங்க, தூக்குதுங்க. உப்பு கொஞ்சம் போதில்லைங்க, கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஓகேங்களா? பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பூசணிக்காய் குழம்பு. சூப்பராக அப்படியே சாப்பிடும் போல் இருக்குங்க. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே செம்மையாக இருக்குங்க பூசணிக்காய் மோர் குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நல்லா ரொம்பவும் கொதிக்கக்கூடாதுங்க. நல்லா கொதிச்சிட்ட உடனே நம்ம இப்போ இறக்கி வச்சிடணும். அவ்வளோதான். ஓகேங்களா? நம்ம அரைச்சி வச்சது நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ மோர் தயிர் போட்டு கெட்டியாக நல்லா மோர் மாதிரி இது பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டுறதுனால ஓரளவு கொதிச்சா போதும். நல்லா அது பாருங்க, இப்போ நுர வருது பார்த்தீங்களா. நல்லா கொதிச்சதும் நல்லா அப்படியே எடுத்து பாத்திரத்தில் சரி. இந்த தாங்க பதம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸ். ஓகே, பாய். அவ்வளவு தாங்க மோர் குழம்பு. ஓகே, சூப்பர். பாய். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே.